ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கொஸ்டின்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்போம். 2024 குரூப் 4ல் நடந்த சில கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்போம். அது எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு, இது கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சேலஞ்ச் வந்து யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க ஃபைனல் கீன்னு ஒன்று வந்து மாற்றிட்டு அதை எல்லாருக்குமே தான் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இது நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ சேலஞ்ச் பண்ண முடியாதவங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்களுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி வந்து மார்க்ஸ் கொடுக்குற இதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நம்ம யாரும் வந்து தடுக்க முடியாது. அந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது வந்து கரெக்டுன்ற மாதிரி வந்து தோணியிருக்கும். ஸோ அதனால் ப்ரூஃப் எடுத்து வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்று கூட நான் வந்து அந்த டெலகிராம் சேனலில் ஒரு கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒருத்தர் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அது புக் வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன கொஸ்டின்னா, நிதி ஆயோக்கோட அந்த நிர்வாக தலைவர் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, யார் வந்து அந்த ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து வைஸ் சேர் பர்சன் தான் வருவார். நானுமே அதுதான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்லேயே வந்து இருக்கும். பட் வந்து என்ன, சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஃபங்க்ஷனல் ஹெட் வந்து சிஇஓ தான் வருவார், நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், அது அந்த நியூஸ் பேப்பரில் கூட வந்து வந்திருக்கு அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, சேலஞ்ச் பண்ணுறது வந்து அவங்களுடைய கடமை, பண்ணிட்டு போட்டோம். அதுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியாது. அது அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வந்து கொடுக்கறத பொறுத்து இருக்குது. மேபி கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காம போகலாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் கன்ஃபார்மாக எது வந்து கிடைக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு 99% வந்து எழுவாய் தொடர் தான் வந்து வரும். இதுக்கு வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ராமன் வந்தான் அப்படின்றது எழுவாய் தொடர். இப்போ இந்த வினைமுற்று தொடர் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, வந்தான் ராமன், இந்த சென்டென்ஸ் வந்து மாற்றி வந்திருக்கணும். இங்கே வந்தான் வந்து முன்னாடியும் ராமன் வந்து பின்னாடியும் வந்திருக்கணும். அப்போது வினைமுற்று தொடர் அப்படின்றது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். வந்தான் அப்படின்ற ஒரு முற்றுச்சொல் முன்னாடியே வந்ததுனால நம்ம வந்து வினைமுற்று தொடர்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து வினைச்சொல், வினைமுற்று அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இது வர்றதுக்கான சான்சஸ், இந்த ஆப்ஷனும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை டிஎன்பிஎஸ்சி எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. மார்க் கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுவுமே சில பேர் வந்து தப்புன்னு வந்து சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. புக்கில் வந்து மானத்தை பணம் காக்கும் அப்படின்றது வந்து இருக்குது. பட் இது வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். இதையும் வந்து சேலஞ்ச் வந்து சில பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் வந்து ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பேன். அது நிறைய பேர் வந்து எனக்கு ஷேர் பண்ணதுனால நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் எது வந்து நான் சேலஞ்ச் பண்ணேனோ அந்த ப்ரூஃப் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து சில பேர் வந்து சேலஞ்ச் பண்ணதை வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதை நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நான் எனக்கு பர்சனலாக வந்து 3 கொஸ்டின் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் 3 கொஸ்டினுக்கும் கிடைக்குமா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த கொஸ்டின் வந்து புக்கில் வந்து இருக்குங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இது வருன்றாங்க, இல்லை இது வருன்றாங்க. எப்படின்னு வந்து தெரியல, பார்ப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்களா என்னன்னு வந்து எனக்கு தெரியல. வேறு எந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா புக்கு ப்ரூஃபையும் வந்து காட்டியாச்சு. நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, தேம்பாவணி புக்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். தேம்பாவணி புக்கில் வந்து யோவான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து புக்கில் வந்து திருமுழுக்கு யோவான் கொடுத்துருக்குறாங்க. திருமுழுக்கு யோவான்னு கொடுத்துருந்தா திருமுழுக்கு யோவான் தான் வரணும், இல்லை யோவான் வந்து வராது, 2 யோவான் இருக்கிறாங்க, திருமுழுக்கு யோவான் கொடுத்துருந்தா தான் சரின்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ புக்கு ப்ரூஃபவே வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நானும் அதையே அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து இல்லை திருமுழுக்கு யோவான் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் நான் வந்து தேம்பாவணி புக்கு வந்து தனியாக தமிழ் இலக்கிய கழகம் அப்படி தமிழோட அந்த இலக்கிய கழகம் தூத்துக்குடியில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அவங்களோட வந்து அஃபிஷியல் இதை வந்து எடுத்து அந்த ப்ரூஃபை வந்து நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அவங்களும் யோவான் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கருணையன் யோவான் சொல்லிட்டு, கருணையன் யோவான் அருளப்பன் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு கிரேஸ் மார்க் வந்து கிடைக்கும். இந்த இந்த கொஸ்டினுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து சொல்லலாம். பட் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து கிடைக்குங்க. 1. இதுக்கும் சில பேர் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது வந்து தெரியல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கிழமைக்கு அப்புறம் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வந்து வல்லினம் மிகும். ஓகே, இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை தான். சென்டரில் வந்து வல்லினம் வந்து மிகுந்திருக்கு. வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்திருக்கு. சித்திரை திங்கள், இப்போது எக்ஸாம்பிளுக்கு சித்திரை திங்கள், சித்திரை திங்கள், சித்திரை திங்கள் பகல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா?
இங்கே சித்திரை திங்கள் அப்படின்றது ஒரு இரு பெயரட்டு பண்பு தொகை. இதில் இத்து வந்து மிகுந்திருக்கு. ஸோ சேம் வந்து இங்கேயும் வந்து இக்கு வந்து மிகுந்திருக்கு. இந்த திங்கள் சித்திரை திங்கள் பகல் அப்படின்னு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. இங்கே இல்லுக்கு பக்கத்தில் இப்பு வருமானு கேட்டிங்கன்னா அது வந்து ராங்காக போயிடும். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இக்கு பக்கத்தில் இந்த வெறும் கிழமை மட்டும் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து மிகும். ஓகேங்களா. இரு பெயரொட்டு பண்பு தொகை வரும்போது அது வந்து காலப்பெயர் அப்படி வரும்போது இங்கே சென்டரில் தான் வந்து மிகுமே தவிர கடைசியில் வந்து மிகாது. பட் சில பேர் வந்து மிகும்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து தெரியல. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கொஷினுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தாகணும். இந்த கொஷின் வந்து நான் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக தான் நான் வந்து யோசிச்சு போடுறது வந்து 6வது ரவுண்டில் தான் இது வந்து நான் போட்டேன். நான் மொத்தம் 6 ரவுண்டு வந்து அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு. 6வது ரவுண்டில் தான் என்ன போடுறதுனே தெரியாமல் பி ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி விட்டுட்டேன். சரி ஓகே எதையோ போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா ரொம்ப யோசிக்க வச்ச இந்த கொஸ்டின். ஆனால் இது தப்பு தான். அதனால தான் நான் வந்து இதை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். வணிக அறிவியல் இது வந்து நான் சேலஞ்ச் பண்ணாலும் எனக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கீ படி வந்து எனக்கு வந்து கரெக்ட். பட் இருந்தாலும் எல்லாருக்காகவும் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து கிடைக்கும் 2வது கொஸ்டினுக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்றது வந்து தெரியல. மெய்யெழுத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நசை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை இச்சு ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிங்க அப்படின்னா இச்சு வரிசை சா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரணும். ஒரு ஆர்டர் வந்து இருக்குது. மெய்யெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரணும்னா இங்கே வந்து எப்படி இருக்கணும் இப்போ சொல்கிறேன். நலங்கு அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த நசைக்கு பதிலாக நலங்கு அப்படின்னு இருக்கும்போது அப்போ நீங்கள் சொல்கிற இந்த நல்குவர் அப்படின்றது தான் முன்னாடி வரணும். நலங்கு அப்படின்றது வந்து பின்னாடி வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மெய்யெழுத்துக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இல்லுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் லா வந்து 2வது வந்து வரும். ஆனால் இங்கே சா வரிசை வந்து வந்திருக்கு. சா இச்சு இக்கு இங்கு இச்சு இஞ்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லு வந்து அதுக்கப்புறம் தான் வருது. அப்போது இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இதுக்கும் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிடைக்குமா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஓகேங்களா. இது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னுலாம் வந்து நான் சொல்ல வரல. சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தான் வந்து முடிவு பண்ணணும். எதுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் அனைத்தும் சரி இல்லை எது இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து வேர்டே வந்து மாறுது. சிவகாமியின் சபதம் அப்படின்றது வந்து ஒன்று இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இவங்க கொடுத்த சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம பிரிண்டிங் மிஸ்டேக்னு வந்து எடுத்துருந்துக்கலாம். சிவகாமியின் சபதம்னும் போது அது வந்து கல்கி வந்து வேற ஒரு பர்சன் வந்து வராரு. இதுக்கு வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு பர்சன் வந்து வராரு அப்படின்னும் போது மனோன்மணியத்தின் கிளைக்கதை வந்து இது வந்து வராது அப்படின்னும் போது இதுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்து கரெக்டுன்னு தான் வந்து கொடுத்தாகணும். எப்படி அரளப்பன் கொஸ்டினுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே இதுக்கும் வந்து கொடுத்தாகணும். இல்லை இதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அரளப்பன் கொஸ்டினுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா அப்போ இதுக்கும் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வந்து வராங்க. இந்த கொஸ்டின் வந்து தப்பு, ஆனால் அரளப்பன் கொஸ்டின் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. இந்த கொஸ்டின் வந்து தப்புனா அந்த கொஸ்டினும் தப்பு தான், அந்த கொஸ்டின் கரெக்டுனா இந்த கொஸ்டினும் வந்து கரெக்டு தான். இதுக்கு வந்து தருவாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு தான். ஃபைனல் ஆன்சர் கீ வந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிஞர் சில பேர் பாரதிதாசன் வந்து சொல்கிறாங்க. நானும் எங்கேயோ படித்த மாதிரி தான் இருக்குது பகுத்தறிவு கவிஞர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வேர்டு வந்து மாறுறதுனால 80% ஒரு 90% வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இதுக்கும் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா தந்தம் அப்படின்ற ஒரு வேர்டு இல்லாததுனால கன்ஃபியூஷன் ஆனேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கொஷினே வந்து படிக்கல. ஏன்னா இதெல்லாம் 2007 எடிஷன். இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. நான் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாம் வந்து பார்த்தேன். பார்த்து படிச்சுட்டு போனேன். அவ்வளோ நல்லா படிச்சுட்டு போய் கூட இந்த கொஷினை பற்றியெல்லாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே கூட தெரியாது. ஆனால் இந்த கொஷின் வந்து 2007 எடிஷனில் வந்து இருக்குது. அப்படின்னும் போது படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே தந்தம் இல்லாததுனால ஒரு வேர்டு மிஸ் ஆனதுனால இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு கிடைக்குமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். தமிழில் இதுவும் ஒரு கொஷின் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக வந்து கவிதை தான் வரும். 11th புக்கு சிறப்பு தமிழ்லேயே வந்து இருக்குது. பட் வந்து இது வந்து வராது, சரி இதுவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சில பேர் வந்து பயந்துட்டு இருப்பாங்க, இப்படிலாம் சேலஞ்ச் பண்ணுறாங்களே இப்போ நம்ம கொஷின் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் வந்து குறையாது. டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில்
நீங்கள் கொஷின் வந்து இவ்வளோ அடிச்சிருக்கீங்க அப்படின்னா மேபி ஒரு கொஷின் வந்து குறையலாம். ஏன்னா ஒரு கொஷினுக்கு வந்து அவங்க ஆப்ஷனவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது குறையலாம். ஆனால் எல்லா கொஷினுக்கும் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. ஒன்று ஆல் கொடுப்பாங்க, இல்லைனா போத் ஏபி வர மாதிரி கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த கொஷினுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஏயும் சியும் கரெக்டுன்னு கொடுப்பாங்க. இந்த கொஷினுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து ஃபைனல் கே வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா உணர்ச்சியும் வரும்போது அது நாடகமும் வந்து வருது. இங்கே படைப்பாளன் வரதுனால கவிதையும் வந்து வருது. இது டைரக்ட் கொஷினாக இருக்குது 11th சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நாடகமும் சூஸ் பண்ணியிருக்கனால இதையும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக தெரியல. கிடைச்சது அப்படின்னா பயப்பட வேண்டாம், ஏயும் தருவாங்க, சியும் தருவாங்க. கிடைச்சதுன்னா மட்டும்தான். ஓகேங்க. தமிழில் வந்து ஒரு 3 கொஷின் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு 4 கொஷின், ஒரு 3 கொஷின் கிட்ட வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட் வந்து இருக்குது. அடுத்து ஜிஎஸ்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. போத் ஏ சி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சம் ப்ரூஃப் மட்டும்தான். நான் வந்து டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன் இல்லையா, அது கூட நான் டெலிட் பண்ணிட்டேன், சொல்லிட்டு தான் நான் டெலிட் பண்ணேன். அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சில ப்ரூஃப் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. சில ப்ரூஃப் வந்து சில பேருக்கு வந்து புக்கிலே கிடச்சிருக்கும், அதனால் நான் அதை ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். சில ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி வந்து சப்மிட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணல. சில ப்ரூஃப் எனக்கு கிடைக்கல, ஆனால் சில யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்து வந்து சில பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சில கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த கொஷினுக்குலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த ப்ரூஃப் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. சில பேர் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். பட் இதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், சியும் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன தப்புன்னு வந்து தெரியல. 2014 தான் சொல்கிறாங்க. 2014 தான் அறிமுகமானது. ஓல்டு புக்கில் வந்து 2004ன்னு இருக்குது. அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. பிரிண்டிங் மிஸ்டேக்காக தான் இருக்கும். இதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கெலாம் கிடைக்குமா என்னன்னு வந்து தெரியல. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க அது வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க. டிஎன்பிசி எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து பார்ப்போம். இந்த கொஷினும் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க சில பேர். இதுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. நான் வந்து இந்த ஆப்ஷன் டி தான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதனாலேயே எனக்கு என்னென்னு தெரியல. இது கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது புக்கில். பட் நபார்டு வங்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் பயப்பட வேண்டாம், டி ஆப்ஷன் குறிச்சவங்களும் வந்து பயப்பட வேண்டாம். நபார்டு வங்கிக்கு தான் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் டியும் கொடுப்பாங்க, பியும் கொடுப்பாங்க. டி போத் பிடி கரெக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நபார்டு வங்கி தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. டியும் கொடுப்பாங்க, பியும் கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா இதுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமா என்னன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ தமிழில் சேலஞ்ச் பண்ணால் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. தமிழில் சேலஞ்ச் பண்ணாலும் கிடைக்கும். தமிழில் வந்து மாற்றி கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து கிடையாது. தமிழில் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி தான் கொடுப்பாங்க. சில பேருக்கு அந்த டவுட்டும் இருக்குது. ஜிஎஸ்ல மட்டும்தான் சேலஞ்ச் பண்ண முடியும், தமிழில் வந்து சேலஞ்ச் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணதா சொல்கிறாங்க. இதுக்கு எந்த ப்ரூஃப் எடுத்து சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இது மேக்ஸ் கொஸ்டின்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கரெக்ட் ஆன்சரோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. குரூப் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமில் மேக்ஸ் கொஸ்டின் அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கும் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதா என்கிட்ட வந்து சொன்னாங்க. என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அந்த கொஸ்டின் வந்து ஒரு வேர்டு வந்து மிஸ் ஆகுது. அதாவது ஒரு சாக்குக்கு இத்தனை மாம்பழம் தான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற வேர்டு வந்து கொடுக்கல. இங்கிலீஷ் கொஸ்டினில் வந்து அந்த ஒரிஜினல் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சாக்கில் வந்து 30 பழத்துக்கு மேலே வந்து ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து வேறு விதமாக யோசிச்சுருந்துருப்பாங்க. அந்த வேர்டு வந்து கொடுக்காதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 மூட்டைக்கும் வந்து 90 மாம்பழம் இருக்குமா. ஸோ நான் வந்து ஒரே மூட்டையிலே வந்து 90 மாம்பழத்தை போட்டுட்டு 30 சுங்கச்சாவடி தாண்டிட்டா எனக்கு 60 மாம்பழம் வந்து மிச்சமாகும் இல்லையா. ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேர். இது எப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இதையும் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த கொஷினே வந்து ராங் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. இவங்க தெளிவாகவே இந்த கொஷின் வந்து கொடுக்கல. இதுக்கு சேலஞ்ச் பண்ணால் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் பார்ப்போம். அடுத்து வந்து இந்த கொஷினுக்கு கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் மாற்றுறாங்களா என்னன்னு தெரியாது. பட் தமிழ்நாடு புக்கு அந்த இதை பார்க்கும்போது பின்கட வாய்ப்பார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. 11th புக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புக் பேக் கொஸ்டினில் பிரிண்டிங் மிஸ்டேக் தான். அவங்க வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2018 எடிஷனில் முன்கட வாய்ப்பார்கள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 2017ஓட கொஸ்டினை கொடுத்து இப்போது கரண்ட் எடிஷனில் பின்கட வாய்ப்பார்கள்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட மிஸ்டேக் தான். ஆனால் அவுட் ஆஃப் சோர்ஸு நீங்கள் வேறு வெளியில் எந்த புக்கை எடுத்துகிட்டு போய் பார்த்தாலும் முன்கட வாய்ப்பார்கள். அதே மாதிரி கோரை பற்களும் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. கொஸ்டின் வந்து என்னென்னா பால் பற்கள்
பால் பற்களின் அமைவில் வெறும் பாலூட்டிகளின் அமைவில் காணப்படாததுன்னு கேட்டிருந்தா மேபி இந்த 3 ஆப்ஷனும் வர மாதிரி இருக்கும். பால் பற்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போது 10th புக்கில் வந்து முயலுக்கு வந்து கோரை பற்கள் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. கோரை பற்கள் அப்படின் போது அது வந்து பெர்மனன்ட் டீத் தான். முயல்களுக்கு வந்து மில்க் டீத் அப்படின்றது வந்து ஒன்று கிடையாது. ஓகேங்களா? ஆனால் பால் பற்கள்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஏயும் வந்து கரெக்டு தான். கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து தப்பாக இருக்கிறனால இதுலேயும் வந்து சில பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிருப்பாங்க. பின்கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மோலார்ஸை சூஸ் பண்ணவங்க வந்து ப்ரீமோலார்ஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ப்ரீமோலார்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து வரும். மோலார்ஸ் தான் வந்து வராது அவுட் ஆஃப் சோர்ஸில் பார்க்கும்போது. பட் தமிழ் புக்கை பார்க்கும்போது மோலார்ஸ் வந்து வர மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக இவங்க வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களா என்னன்னு வந்து எனக்கு தெரியல. சுக்ரோஸ் ஸ்டார்ச் ரெண்டுமே வர மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து தப்பு. இது வந்து எனக்கு சோர்ஸ் வந்து கிடைக்கலங்க. இது வந்து யாராவது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணி இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். நான் அத்தனை கொஸ்டின் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின் கிட்ட தான் வந்து நான் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். 3 கொஸ்டின் வந்து எனக்கு ஃபேவராக வர மாதிரியும் 4 கொஸ்டின் வந்து மற்றவங்களுக்குலாம் ஃபேவராக வர மாதிரியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதே வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ண சொல்கிறீங்க, தூண்டி விடுறீங்க அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்க. எப்படியோ சொல்லிட்டு போகிறவங்க வந்து சொல்லிட்டு போட்டோம். பட் வந்து சேலஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம கடமை. அது தப்பாக இருக்கும்போது. அடுத்து வந்து இந்த கொஸ்டின்ங்க. இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா 11th புக்கு சில பேர் சொல்கிறாங்க நம்ம ஸ்கூல் புக்கை தான் வந்து பார்க்கணும், அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கு ஏன் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அவுட் ஆஃப் சோர்ஸில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸும் வந்து பார்க்கணும். சப்போஸ் இந்த டெரிட்டோஃபைட்டுக்கு பக்கத்தில் லெபிடோ கார்பன் இல்லாமல் ஜிம்னோஸ்போமில் வர்ற ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து தப்பாக வந்து சொல்லலாம். லெபிடோ கார்பன் அப்படின்றது வந்து புக்கிலே வந்து 11th புக்கிலே வந்து தப்பாக தான் இருக்குது. ஜிம்னோஸ்போமுக்கு வந்து லெபிடோ கார்பன் லெபிடோ அப்படின்ற ஸ்டார்ட் ஆகிற நேமெல்லாம் ஜிம்னோஸ்போமில் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுமா? ஆனால் நீங்கள் எந்த சோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் லெபிடோ கார்பன் அப்படின்றது வந்து அந்த ஃபாசில் வந்து டெரிட்டோஃபைட் குடும்பத்தில் வந்து அடங்குறது. அது ஆல்சோ பியும் கரெக்டு, சியும் கரெக்டு. ஸோ இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து போத் பிஆர்சி அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ரெண்டுமே கரெக்டுன்னு தான் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக நான் வந்து கரெக்டு தான் அந்த டென்டேட்டிவ் கீ படி. பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினே ஃபுல்லாக ராங்காக இருக்குது அப்படின்றதுனால தமிழுக்கு நான் எப்படி அந்த வணிக அறிவியல் கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி இதுக்கும் வந்து நான் சேலஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. தமிழில் 3 கொஸ்டின் பார்த்துருப்போம். இதுலேயும் ஒரு 3 கொஸ்டின் கிட்ட பார்த்துருப்போம். கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது. இதுக்கும் சில பேர் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆனால் ஆல்ரெடி வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து மாற்ற மாட்டாங்க. மேபி பியும் வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ஏயை விட்டுட்டு பி மட்டும் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஏயும் கரெக்டு தான், பியும் வந்து புக் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னு வந்து பார்ப்போம். இது வந்து ஆப்ஷன் சியும் வந்து சில பேர் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஆர்டரை வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஸோ ஆர்டரை மாற்றி கொடுத்ததுனால இது வந்து வராது. ஆர்டர் வைஸ் தான் வந்து வரணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து தருவாங்களா என்னன்னு வந்து தெரியல. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண சொன்னார். அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து துணைத் தலைவர் தான் வந்து கரெக்டாக புக் வந்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் நெட்டில் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. பட் இதுக்கு வந்து கிடைக்குமா என்னன்னு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து புக்கை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நெட்டில் எல்லா சோர்ஸையும் வந்து பார்ப்பாங்க. மேபி வந்து ஒரு வேளை இது வந்து தப்பாக இருக்கிற பட்சத்தில் ஆல் கரெக்டுன்னு வந்து கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஇஓ இல்லை அப்படின்றதுக்காக. ஆனால் துணைத் தலைவர் தான் வரும் என்னை கேட்டிங்கன்னா. பார்ப்போம். சேலஞ்ச் வந்து பண்ணிக்கிங்க. உங்களோட இதை வந்து உங்கள் நம்பிக்கையை வந்து நான் கெடுக்க விரும்பல. வெயிட் பண்ணி பாருங்கள் அஃபிஷியல் கீ வர வரைக்கும். எதுக்கும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. 11th 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2 வேர்டுமே வந்து இருக்கும். இந்த 2 பேரும் வந்து இருக்கும். பிரெஞ்சுக்காரர்களும் வரும், திப்புவும் வந்து வருவாங்க. ஸ்கூல் புக்கு படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து வரமாட்டார்னு நினைக்கிறேன். அந்த 6th to 10th புக்கு வரைக்கும் சொல்கிறேன், 11th 12th சொல்லலை. இதுக்கு வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பயப்பட வேண்டாம். இந்த 1 2 வந்து சரின்னு சூஸ் பண்ணியிருப்பீங்களே ஆப்ஷன் சியை. ஸோ அவங்களாம் பயப்பட வேண்டாம். சப்போஸ் வந்து இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்கன்னா ஏயும் சியும் வந்து கரெக்டுன்னு கொடுப்பாங்க. இல்லை வந்து கொடுக்கல அப்படின்னா சி மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஏ மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அவங்களால. ஸோ சி வந்து கரெக்டு தான். கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா ஏக்கு கொடுக்கலாம். எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம சேலஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஒரு 10-15 கொஸ்டின் கிட்ட தான் டவுட்டடாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி நம்ம மிஸ்டேக்காக குறிச்சிட்டு வந்து சேலஞ்ச் வந்து பண்ணிடவும் முடியாது. சப்போஸ் அப்படி சேலஞ்ச் பண்ணால் உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட்லாம் ஆகாது, ரிஜெக்ட் வேணால் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸில் வந்து அவ்வளோவா இஷ்யூ வந்து இருக்காது. அந்த ஏபி அப்படின்றதும் வந்து சொல்கிறாங்க. இந்த ஏபி கொஸ்டின் இருக்கு இல்லையா, எம்பி ஏபி, அது கான்செப்ட் வைஸ் போட்டு பார்த்தா எம்பி தான் வரும். சில பேர் வந்து ஏபி வரும்னு வந்து சொல்கிறாங்க.
அதுக்கு சரியான ப்ரூஃப் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து கிடைக்கும். சரியான ப்ரூஃப் வந்து இல்லை அப்படின்னா கிரேஸ் மார்க் வந்து கிடைக்காது. ஓகேங்க. இப்போ மொத்தம் வந்து 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்துருப்போம். சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க 15 கொஸ்டின்ஸ் கிட்ட. இதுக்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கிடைக்கும், கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா 6 கொஸ்டின், தமிழில் 3, ஜிஎஸ்ல வந்து 3, மொத்தம் 6 கொஸ்டின் கிட்ட கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. மிச்சம் அந்த 7 கொஸ்டின், சாரி 7 கொஸ்டின் இல்லை, 9 கொஸ்டின். 9 கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து டவுட்டர் தான். எத்தனை கொஸ்டினுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அதே மாதிரி 15 கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தா 15 கொஸ்டினுக்குமே கொடுப்பாங்களா அப்படின்றதுலாம் வந்து கிடையவே கிடையாது. 15 கொஸ்டினுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இதில் ஒரு 9 கொஸ்டின் கிட்ட கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 9 இல்லைனா அதிகபட்சம் 11 கொஸ்டின் கிட்ட வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க இதோட இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டோட இருப்பாங்க. இல்லை இதுக்கு இதுதான் வரும், இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் கூட வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட அது இதே மாதிரி தான் சேம் வந்து 15 கொஸ்டின்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 10 கொஸ்டினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய கொஸ்டின் வந்து ஆள்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 கொஸ்டினுக்கு வந்து இதுவும் அதுவும் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போயும் இந்த வட்டமும் அந்த மாதிரி தான் வந்து நடக்கலாம். இந்த கிரேஸ் மார்க் வந்து இது பண்ணுறதுனால கீயை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால மார்க் வந்து குறையுமா, ரொம்ப குறைஞ்சி போயிருமா அப்படின்லாம் இல்லை. இப்போ டென்டேட்டிவ்க்கு இப்படி வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதே கொஸ்டின் தான் வரும். மேபி அதை விட 1 or 2 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து 5 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து 3 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ என்னை மாதிரி வந்து 3 கொஸ்டினுக்குமே கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 3 கொஸ்டினுக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி கட் ஆஃப் பற்றியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. கட் ஆஃப்லாம் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணுறது வந்து கஷ்டம். லாஸ்ட் இயர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணதே வந்து போய் போச்சு. ஒரு சில டைம் வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஒரு சில டைம் வந்து அது மேட்ச் ஆகாது. அது நிறைய டிசைடிங் ஃபேக்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கட் ஆஃபை பற்றி வந்து நினைக்காதீங்க. வேறு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க. இல்லை நான் 10th 12th தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து குரூப் 4 வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கலையோ படிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூங்க.